உரிமை எங்க அப்பா இடத்துல இருக்குது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருக்குது. ஆகையினால நாங்க அவரிடத்துல கேட்டா அவர் கொடுக்கிறதுக்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, என்னிடத்திலே கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்கிறது. அப்ப நாங்க கேட்காதது தாங்க பிரச்சனை. அப்ப நாங்க விசுவாசத்தோட நம்பிக்கையோட கேட்போமா இருந்தா எங்களோட வாழ்க்கையில நாங்க ஆசீர்வாதத்தை சுகந்தரித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகையினால இந்த நாளுமாய் கூட இப்படியாக ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நபரை குறித்து தான் அந்த நாளை நான் உங்களோட பேச போகிறேன். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், எசேயாவின் புத்தகம் 38வது அதிகாரம் 1வது வசனங்கள்ல இருந்து பார்த்தோம்னு சொன்னா, இங்க எசேக்கியா தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்படுகிறது. இங்க எசேக்கியா தீர்க்கதரிசி வயது சென்று மரணம் அடைய போறாரு. இதை குறித்து எசாயா தீர்க்கதரிசி எசாயின் இடத்துல பேசுறதை குறித்து பார்க்கலாம். நாங்க வார்த்தையில பார்க்கிறோம், அந்த நாள்ல வார்த்தை என்ன சொல்லுதுன்னு சொல்லி, அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய எசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில்